இஸ்லாத்தின் பெரும் எதிரிகளில் ஒரு எதிரியாக இருக்கக்கூடிய ஒருவர், அவரின் ஹிதாயத்திற்காக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். எம்பெருமான் நபிகளாரை கொலை செய்வேன் என்று கோபமாக சென்று கொண்டிருந்த அவர்கள் வழியில் தன்னுடைய தங்கையான ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் இஸ்லாத்தை தழுவிக் கொண்டார்கள் என்ற செய்தியை கேட்டவுடன் ஆவேசமாக சென்று கொண்டிருந்தார்கள். அங்கு போய் பார்க்கும் பொழுது அந்த திருக்குர்ஆனுடைய தாஹாவினுடைய வசனங்கள் அவருடைய காதிற்கு கேட்கிறது. அந்த திருக்குர்ஆனுடைய வசனங்களுடைய உண்மைத்தன்மை உணர்கிறார்கள். பிறகு இஸ்லாத்தை தழுவிக் கொள்கிறார்கள். அவர்கள் என்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அதன் பிறகுதான் கஅபத்துல்லாவில் அனைத்து முஸ்லிம்களும் தொழுகக்கூடிய தைரியமான முறையில், எந்த குஃபார்களுக்கும் பயமில்லாமல் தைரியமான முறையில் தொழுகக்கூடிய ஒரு நபர்களாக ஆனார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வீர தீரம் எந்த அளவுக்கு இருந்திருக்கும். அப்பேற்பட்டவர் தான் ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள்.